Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள்ஸ், டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜ் பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இது பாருங்கள், ஈஸியாக புரியும். பிகாஸ் நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகேவா, டிஸ்ட்ராக்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டின்னு சொல்வோம். ஓகேவா, நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுட்டோம், அதுலேருந்து எப்படி ஒரு சில டேட்டாஸ் மட்டும் டைவர்ஜ் ஆகுது, அதாவது தள்ளி போகுது, ஓகேவா, அந்த மாதிரி டிஃபர் ஆகிறத பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்கிரைபிங் வேரியபிலிட்டின்னு சொல்வோம். இதை எப்படிலாம் மெஷர் பண்ணுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சு, இன்டர்குவார்டைல் ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாவில் இருக்க வேரியபிலிட்டியை கண்டுபிடிப்போம். ஓகேவா, ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ். இப்போ வாங்க ஒவ்வொன்றா வாட் இஸ் வாட்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும், ஹையர் வேல்யூலேருந்து லோயர் வேல்யூவை மைனஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோர்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லோயஸ்ட் ஸ்கோரை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கான ரேஞ்ச் கேப் தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ நான் என்ன, எனக்கு ஒரு 10 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்துக்கணும், லோயஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்துக்கணும். ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி ரேஞ்சை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, 2 மார்க்ஸ்லையோ இல்லை 4 மார்க்ஸ்லையோ கேட்குறப்ப இந்த மாதிரி எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியன்ஸ். வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். வேரியன்ஸை நம்ம எப்படி சொல்வோம், சிக்மா ஸ்கொயர்னு சொல்வோம். ஓகேவா, சிக்மா ஸ்கொயருக்கு ஃபார்முலா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1. இதுக்கு பேர் மியூ. மியூ அப்படின்னா என்னன்னா நம்ம டேட்டாவோட மீன் வேல்யூவை சொல்கிறது தான் மியூ. எக்ஸ்ன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்டை சொல்கிறது எக்ஸ். என் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்றது தான் வேரியன்ஸ். ஓகேவா, இதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன், பின்னாடி பார்ப்போம் வேரியன்ஸ் எப்படி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிப்போன்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, வேரியன்ஸ்க்கு ரூட் ஃபார்மேட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஓவர். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த அனிமல் ஆர் 600 mm, 170 mm, 470 mm, 430 mm, 300 mmனு மொத்தம் நமக்கு 5 வேல்யூ இருக்குது. இதுக்கான மீன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான், இது 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 600 + 470 + 170 + 430 + 300 டிவைடட் பை மொத்தம் எனக்கு எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 394 வருது. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேரியன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். எக்ஸ்ன்றது என்ன, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூ. ஓகேவா, மைனஸ் மியூன்றது என்ன, மீன் வேல்யூ டிவைடட் பை என். அப்போ எனக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் 600 மைனஸ் 394 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் 470 மைனஸ் 394. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் வேல்யூவோட ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, மைனஸ் பண்ணி மீன் வேல்யூவோட ஸ்கொயர் பண்ணணும், டிவைடட் பை 5 பண்ணணும். ஓகேவா, அப்படி பண்ணுறப்ப எனக்கு 21,704 வருது. ஃபைனலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கு ஹோல் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது கிடச்சிரும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிடும். ஸோ 142.32 எனக்கு என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட்டாக பண்ணுறப்ப 142 எனக்கு வேல்யூ வந்துடுது. இவ்வளோ தான் வந்து சிம்பிளாக மீன், வேரியன்ஸ், எஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அண்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது ஐக்யூஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது வேரியபிலிட்டிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டேட்டாஸில் ஈவன் நம்பர்ஸ்க்கு வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும், ஆட் நம்பருக்கு வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு சிம்பிள் தான், நம்ம கான்செப்ட் ஞாபகம் வச்சுருந்தோம்னா. இப்போ நமக்கு ஒரு ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்க்குறப்ப நம்பர்ஸ் ஈவனில் இருக்கிறது ஆடில் இருக்கிறது தான். இப்போ ஈவன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 எனக்கு 10 வேல்யூஸ் இருக்குது. அப்போ ஈவனில் இருக்குது. ஈவனில் தான் நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 ஆஃபாக பிரிப்பேன். ஓகேவா, சென்டர் வேல்யூவா லோயர் ஆஃப் ஒன்று அப்பர் ஆஃப் ஒன்று பிரிச்சுட்டேன். இப்போ எனக்கு மீடியன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். மீடியன் கண்டுபிடிக்க 2 ஆஃபில் இருக்க இந்த லோயர் ஆஃபில் இருக்க லாஸ்ட் வேல்யூவும் அப்பர் ஆஃபில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா, மீடியன் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐக்யூஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா Q3 மைனஸ் Q1, அதாவது இடையில இருக்க மீடியனை Q2ன்னு வச்சுக்குவோம், அப்பர் ஆஃப் Q3ன்னு லோயர் ஆஃப் Q1ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, அப்போ இது எனக்கு Q3ல வரும், இது எனக்கு Q1ல வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா Q3லேருந்து Q1 மைனஸ் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, அதோடைய மீடியன் வேல்யூவை தான் மைனஸ் பண்ணுறது தான் Q3 Q1. ஓகேவா, எனக்கு Q3யோட மீடியன் வேல்யூ எது, இது ரெண்டும் கட்டாச்சு அப்படின்னா எனக்கு 58. ஓகேவா, 58 தான் அப்போ எனக்கு Q3யோட வேல்யூ. Q1ஓட வேல்யூ என்ன, இதில் ஆஃபாக பிரிச்சு அப்படின்னா 52 தான் எனக்கு மீடியன் வேல்யூ. அப்போ எனக்கு 52. ஓகேவா, அப்போ 58 மைனஸ் 52 6. அப்போ எனக்கு ஐக்யூஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஈவன் நம்பருக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆஃபாக பிடிச்சு மீடியன் வேல்யூ போட்டுக்குவோம்.
நெக்ஸ்ட் அந்த ரெண்டு ஆஃபோட மீடியன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பர் ஆஃப்லேருந்து லோயர் ஆஃப் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஃபார் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து IQR ஃபார் ஆட் நம்பராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறப்ப எனக்கு சென்டர் வேல்யூ வந்து மீடியன் வேல்யூவாக கிடைச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கே ஒரு ஆஃப் இருக்குது இங்கே ஒரு ஆஃப் இருக்குது, பட் அது ரெண்டும் எப்படி இருக்கும், ஈவன் நம்பர்ஸில் இருக்கும். அப்போ நான் ரெண்டாக பிரித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு பக்கமும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ Q1னா நான் என்ன பண்ணணும், 64 + 64 டிவைடட் பை 2 போட்டுக்கணும். இங்கே 77 81 டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அப்போ Q1 Q3 கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த Q1லேருந்து சாரிங்க நான் போடாமல் விட்டுருக்கேன், நான் என்ன பண்ணணும், Q3லேருந்து என்ன செய்யணும், Q1 மைனஸ் பண்ணணும். Q3லேருந்து Q1 மைனஸ் பண்ணணும்னா என்ன, 79லேருந்து 64 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 79லேருந்து 64 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், ஸோ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும், 15 வேல்யூ கிடைச்சிரும். அப்போ என்னுடைய ஆட் நம்பருக்கான IQR வேல்யூ என்ன, 15 தான். ஓகேவா? இப்படி தான் நான் IQR சம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்பவே சிம்பிளானது தான். கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.